நோ நோ இந்த இந்தி திணிப்பு ஏதோ திரும்பி வருதான். மும்மொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கிட்டாதான் நிதி கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு ஒன்றிய அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு. இதை பற்றி உங்களோட கருத்து தான்ண்ணா? இது 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம அறிக்கை விட்டுருக்கோம்னா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றத வந்து நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடலில் நான் வந்து எதிர்த்திருப்பேன். லைவ் மணிலாம் பாடி காமிச்சிருப்பாரு, எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாடல்ல ஆமாம் ஆமாம். சரி சரி. அந்த இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி, ஹிந்தி பீஸு வேணாண்டி, கரகாட்டம் ஆட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுன்றதை நான் அப்போவே வலியுறுத்தியிருக்கேன். அது நான் சொல்லி தான் அந்த பாட்டில் வச்சாங்க. ஓகே. இப்போ ஒன்றிய அரசு அதை திருப்பி கொண்டு வராங்கன்னா அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த அறிக்கையில் இருக்கோம்ண்ணா. ஒன்றிய அரசை கண்டிக்கிறீங்க? ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இங்கே நம்ம பரந்தூருக்கு போனீங்கல்ல? ஆமாங்கண்ணா. பரந்தூர் போய் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தீங்கல்ல? நம்ம திமுக அரசு, அதாவது என்னோட அரசியல் எதிரி, அவங்க மக்களுக்கு எதிரான அந்த பரந்தூர் விஷயத்தை கொண்டு வரும். நான் வன்மையாக போய் கண்டுபிடிச்சேன். அந்த காரில் பார்த்துருப்பீங்க, இந்த கத்தியோட கிளைமேக்ஸ் மாதிரி நான் வந்திருப்பேன். அது பார்த்துருப்பீங்க. அது என்ன அரசு? அது திமுக அரசுனா பாசிச பாயாச திமுக அரசு. அது மேலே இருக்கிறது அது ஒன்றிய அரசுங்கண்ணா. அது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசு. சரி, இந்த வேங்கை வயலுக்கு ஏதோ போக போறீங்கன்னு உங்களால கிளப்பிட்டு இருக்காங்களே, அது எந்த அரசை கண்டிச்சு பேச போறீங்க? அது திமுக அரசுங்கன்னா நம்ம ஆரம்பத்துல இருந்தே லெஃப்ட் அண்ட் ரைட்டா அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசு திமுக அரசு. எது பண்ணாலும் நாங்கள் அதை கண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். வேங்கை வயல் எப்பேற்பட்ட பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை அவங்க பண்ணாமல் இருக்கிறாங்க. அது அடுத்த வேன் எடுத்து நாங்கள் தானே போக போகிறேன். ஏன்னா 11 பேர் கூட கூட்டிகிட்டு போக வேண்டிய செலவுகள் இருக்குது. அதுக்கு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து அங்கே தான் நான் வேன் அங்கே தான் போகுது. இது திமுக அரசு. இது திமுக பாயாச பாசிச அரசுங்க. திமுக அரசு. அப்போ அது மேலே இருக்கிறதுல ஒன்றியத்தில் அது என்ன அரசு? அது ஒன்றிய அரசுங்கண்ணா. ஏன் அது பேரே ஒன்றிய அரசு தான் வச்சுருக்காங்களா? அதுக்கு பேர் எதுவும் இல்லையா? அது ஒன்றிய அரசு தான் சொல்லுவீங்களா? இந்த லட்சணத்தில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியே இருக்குது. அந்த அறிக்கையை தான் போட்டு இந்த வீடியோவில் புழக்க போகிறோம். நான் ஜனநாயகன் ஷூட்டிங் இருக்கு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஏய் பா, இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு, லோகோவும் போட்டாங்க, போதுண்டா. அது விஜய் மாதிரி கூட இல்லை இப்போ இருந்தது. அதாவதுங்கண்ணா, அதாவது சரி 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 கழட்டிடுறேன். இப்போ நிறையா விஜய் ஃபேன்ஸ்லாம் அஃபண்ட் ஆகிருப்பாங்க. அஃபண்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா இவனே ஒரு விஜய் ஃபேன் தான். அதனால் அண்ணன் அரசியல் ஆரம்பித்த கையோட அந்த பெருசாக தூங்கக்கூடிய அந்த வாளை அப்படியே ஒரு கத்திரிக்கோளில் நறுக்கி வீட்டில் கூட இல்லை, வெளியே தூக்கி போட்டேன். அது வேணாம் அப்படின்ட்டு. அது எதுக்கு வச்சு? ஆமாம், ஏதாவது படம் நடிச்சா கூட சண்டை போடலாம், அரசியலில் சண்டை என்னால் மணி மாதிரி என்னால் விட்டு கொடுக்க முடியாது. படத்தில் சொல்லியிருக்காரு, பாட்டில் சொல்லியிருக்காரு. இவர் எடுக்கிற நிலைப்பாடுக்கு முட்டு கொடுத்துட்டா கிளு கிளுன்னு தான் இருக்கும். இல்லை, இப்போ வந்து மும்மொழி கொள்கை பஞ்சாயத்துக்கும் இவர் விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டதற்கும் ரெண்டுத்துக்கு சேர்த்து ஒரு காவாசி இருக்குமா? பக்கம்னு கூட சொல்ல முடியாது. அதில் ஒரு மொத்தமாக என்னன்னா, மேலே ஒரு 3, இது ஒரு 10. ஒரு லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் கூட இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டிங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீன்லேயே அடங்கிடும். அது ஆமாம். இல்லை கீழே கொஞ்சம் என்ன பிளாங்க் இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த அறிக்கை இருக்குது. தயவுசெய்து அறிக்கைன்னு சொல்லாத. இது வந்து ட்வீட். அது அவ்வளோதான். ஒன்றிய அரசை கண்டிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அது என்னது கருத்து சுதந்திரம் பறிப்போதுங்கிறாரு. இது பேர் அறிக்கை இல்லையா? அதில் வந்து கண்டிச்சிருக்கிறேன்னு ஒரு வார்த்தை, பாஜகன்ற 3 எழுத்தையும். இல்லை, உங்களுக்கே தெரியும் ஏன் பேரை சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. சும்மா சும்மா பேரும் சொல்லலை, ஊர் சொல்லலைன்னா வர. அது நமக்கு தெரியும்பா. பொதுவில் மக்களுக்கு அதை நம்ம தெரியப்படுத்துறோம்ல, அதுக்கு தானே வீடியோ போட்டு உட்காந்து சொல்லு. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், அவ்வளவு பிஸியாக இருக்கிறீங்களா? மும்மொழி கொள்கைங்கிறது இல்லை இந்தி திணிப்புங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை. மும்மொழி கொள்கை திணிப்புங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை, எத்தனை கால பிரச்சனை. அதை நம்ம எவ்வளோ தூரம் தடுத்து இவ்வளவு நாளும் வந்து ஸ்ட்ராங்காக வந்திருக்கிறோம். இப்போ அதை வந்து நான் உனக்கு கொடுக்க வேண்டிய உன்னுடைய உரிமையை, உன்னுடைய நிதி பங்கீடை நான் தரமாட்டேன், நீ இதை ஏற்றுக்க நான் தரேன்னு வந்து கிட்டத்தட்ட பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பிளாக்மெயில் பண்ணுற இந்த நேரத்தில் கூட மாநில சுயாட்சி பேசுகிறேன், மாநில உரிமை பேசுகிறேன் அப்படின்னு டேக் ஓட்டிட்டு வர தாவேக்கா இதை பற்றி எதுவுமே பேசாது, அதோடைய தலைவர் இதை பற்றி பேச மாட்டார் அப்படின்னா இதை வேறு எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பக்க அறிக்கை கூட இல்லை. நான் என்ன கேட்குறேன், இது அட்லீஸ்ட் இந்த ட்வீட்டை காப்பி பண்ணியாவது அந்த லெட்டர் பேட் வச்சுருப்பீங்கல்ல, அதில் பேஸ்ட் பண்ணி விட்டு அவரோட டிஜிட்டல் சைன் எடுத்து வைங்களேன். ஏன்னா அவருக்கு என்ன தெரிய போதா? அவர் எதுவும் அறிக்கையை படித்து பார்த்து ஆனால் இந்த இடத்துல தப்பு இருக்குங்கன்னா இதை கொடுத்து மாற்றிட்டோம் அப்படின்னு ஏதாவது சொல்ல போகிறாரா? இது இப்படி ஒரு
அறிக்கைன்னு சொன்னா அடிப்பேன். இப்படி ஒரு ட்வீட் வந்ததுங்கிறதே விஜய்க்கு தெரியுமா? அது தெரியல. அவர் ஜனநாயகன்ல வந்து இதுதான் அவரும் கேட்பாரு, இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு அவரும் அதை தான் சொல்லுவாரு. பழைய கட்டு ஒண்ணு இருக்குன்னு தெரியுமா? தெரியல, தூங்கிட்டு இருந்தேன், இப்பதான் எழுந்து வந்தேன். அப்படியா? எனக்கு தெரியாது, இப்பதான் வந்தேன், அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு பேசக்கூடிய ஒரு நபராக தான் இப்பயும் இருந்திருப்பார். இப்போ கேட்டிங்கன்னா நான் ஷூட்டிங்கில் இருந்த தம்பி, எனக்குலாம் தெரியாது, நான் புதுசாக நியமனம் பண்ண அந்த 3 பெருவிகள் அவங்க பண்ணதான் இருக்கும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய நபர் தான். பட் தெரிஞ்சிருக்கணும்ல, என்னதான் குமாரோட வேலையா தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆமா, காலைல ஏஞ்சி பார்த்தா 11 பேர் கண்ணோட நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டாதான் இல்ல உங்களுக்கு இந்த ஒய் பாதுகாப்பா இசட் பாதுகாப்பா ஒய் பிரிவு வாங்கியிருக்கேன்னு அப்பதான் சொல்றாங்க. எனக்கே சாக்காதான் இருக்கு, இந்த வேலையை நான் எப்படா கோவா போறது இங்க போறதுன்னு அவரே முடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டா இல்ல, அதுலயும் பாரு, தன்னை இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஒரு 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 லைம் லைட் கொடுத்த அந்த விகடனுக்கு வந்து வெப்சைட்டை கட் பண்ணி விடுறான். ஓகேவா? அதுக்கு கூட ஒரு தனியான ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை இல்லை. அதுலயும் அந்த வரியை வந்து இப்ப அணிலே படித்து காட்டுவார். இந்த நீயே அந்த ட்வீட்டை படி, அந்த வரியை மட்டும் நீ படி. என்னைய வச்சு என்னவே அடிக்கிறீங்கடா. இந்த ஆரம்பிச்சு இது இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் வேண்டாம், நேர விஷயம் முக்கியமான வேண்டாங்கிறேன். ரைட்டு. ஜனநாயகத்தின் 4வது தூணாக இதழில் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திரம், தர்மம் காக்கப்பட வேண்டும். 100 காணும் விகடனின் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் கருத்து நிலவுகிறது. இல்ல தெரியாம கேக்குற, அது நிலவுது உழவுது புரியல. நான் கூட அது வந்து காரணம் அப்படின்னு ரைட், அவ்வளவுதான் நவுறு, அந்த வால் எங்க எடுத்து செட் பண்ணிட்டு கிளம்பிடுவோம்னு நினைச்சேன். ஆனா நிலவுகிறது அப்படின்னோடனே அண்ணனே நிலவுகிறாருன்னா அப்புறம் நிலவுகிறது இல்ல, இது நழுவுது. இதோட நம்ம நழுவிக்க வேண்டியதான்னு தோணுது. இது என்னடா கண்டனம், இது என்னடா ஒரு அறிக்கை, எனக்கு புரியவே இல்லை. அந்த ஒண்ணும் இல்ல, அந்த வந்து பிளாக் பண்ணாங்கல்ல, அந்த கிளிப்பை போட்டு விடுங்களேன், அந்த விகடனோட வெப்சைட்டுக்கு இமேஜ் போட்டு, இதுலயே தெளிவா போட்டிருக்கா இல்லையா? இவங்க தான் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி பேரு போட்டிருக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு போட்டிருக்கு. இதுக்கப்புறமும் நிலவுது உழவுதுன்னா புரியல. பாஜகங்கிற இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், பாஜகங்கிற அந்த 3 எழுத்து இதுல இருக்கா போல அந்த அறிக்கையில? இல்ல ஒன்றிய சின்னதா போட்டா கொஞ்சம் இதா இருக்கும், ஒன்றிய அரசுன்னு போட்டா பக்கத்தை ஃபில் பண்ணிடலாமேன்னு. ஒன்றிய பாஜகன்னு சேர்த்துக்க, இன்னும் பக்கத்தை ஃபில் பண்ணலாம்ல. என்னடா அது? முதல்ல இந்த விகடனை வந்து முடக்கப்பட்டதுக்கு அந்த ஜோக்குக்கு முதல்ல வருவோம். ஏன்னா விகடன் எப்பேற்பட்ட பத்திரிகைங்கிறது நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது வேற என்னன்னு சொல்லலாம். சரி, இல்ல விகடன் என்ன மாதிரியான பத்திரிகைங்கிறது தெரியும். நான் சீரியஸா சொல்றேன், அது வந்து முடக்கப்பட்ட தப்பானா தப்பு தான். ஒரு கருத்து சார்காஸ்டிக்கா சொன்னாலும் கூட நமக்கும் விகடன் மேல 1008 விமர்சனம் இருக்கு, சரியா? ஆனா முடக்கப்பட்டிருக்க கூடாதா அப்படின்னா முடக்கப்பட்டிருக்க கூடாது. அவன் நம்ம வந்து மோடி அரசனுடைய எல்லா தப்பையும் வந்து அப்படியே இனம் கண்டு அப்படியே எழுதி தள்ளி மக்கள்கிட்ட புரட்சி ஏற்படுத்தின மாதிரி அப்படி ஏதாவது நடந்திருக்குதா? இல்ல, ஒண்ணு இல்ல. மோடி வந்து தத்தெடுத்த சொந்த கிராமத்துல குடிநீர் கிடையாது, பைப் இருக்கும், குடிநீர் வராது. அதுல சில இடங்கள்ல வந்து பைப்பு வரும், பாத்ரூம் இருக்காது. சில இடங்கள்ல வந்து பைப் கனெக்ஷன் கூட இருக்காது, பைப் மட்டும் தான் போட்டிருக்கானா? ஆமா, வெறும் பைப் கனெக்ஷன் மட்டும் இருக்கும், பாத்ரூமும் இருக்கும், ஆனா தண்ணி வராது. அந்த பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் கனெக்ஷன் இருக்காது. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஏன் இப்போ நேற்று வந்து இதில் டெல்லியில் வந்து மிகப்பெரிய கூட்ட நெரிசலில் 18 பேர் வரைக்கும், இன்னைக்கு கணக்குப்படி 18 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இது மேபி அடுத்த நாள் இது ரிலீஸ் ஆனதுன்னா இன்னும் பலி எண்ணிக்கை கூடவும் செய்யலாம். இதை பற்றி இங்கே எழுதியிருக்காங்களா? பிரக்யாராஜில் அந்த இதுக்கு போய் அது என்னது மகா கும்பத்தில் போய் அவ்வளோ பேர் காணாமல் போயிருக்கிறாங்க, அவ்வளோ பேர் இறந்து போயிருக்கிறாங்க கூட்ட நெரிசல்ல. இதை பற்றி ஏதாவது விகடன் வந்து இதழியல் பண்ணியிருக்கா? அதெல்லாம் எதுவுமே பண்ணல. பாஜகவை விகடன் விமர்சிக்காது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சாஃப்டா தடவி கொடுத்து தான் விமர்சனமும் இருக்கு. அது போற போக்குல இப்படி ஒன்று பண்றாங்க அப்படின்ட்டு போகக்கூடிய அவங்களே சும்மா ஒரு கார்ட்டூன், அது எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல. இல்ல, அந்த கார்ட்டூன்ல ஒன்றும் அது ஒன்றும் அப்படியே ஆக்ரோஷமாலாம் ஒன்றுமே கிடையாது. அதுல மோடியினுடைய கையில விலங்கிடப்பட்டு இவர் ட்ரம்ப் பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன். ஆக்சுவலா அன்னைக்கு நடந்ததுதான் அவங்க கார்ட்டூனா போட்டிருக்காங்க. அவங்க தப்பா சொல்லல. அப்ப இதுல இருந்து வந்து ஒன்றிய பாஜக அரசு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கு, இந்த டோனுக்கு மேல அடிக்கக்கூடாது அப்படிங்கறது அந்த மெசேஜ். அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு அப்படிங்கிற அளவுல அவங்களோட இதழியல் போகுது. நமக்கு 1008 விமர்சனம் இருக்கலாம். ஏன்னா நீ யோசிச்சு பாரு, இந்த விகடன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் எல்லாமே பாரு, அண்ணாமலை வந்து முதல்ல அந்த ஆடை கழுத்துல போட்டு பசுமை விகடன்ல அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏன் பின்னால அவரு எங்க வந்து நிற்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது போல ஐயனார் அவர்கள் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேனல்ல கலந்துக்கிட்டு பேசினாரு. அப்ப நம்ம அரசியல் ஹாசினி அக்கா இருந்தாங்க, நம்ம இவரு ராஜீவ் காந்தி எல்லாம் இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஓப்பனா ஒரு மேட்டர் உடச்சு விட்டாங்கல்ல.
நாம் தமிழர் கட்சியினுடைய அப்போதைய கட்சி வரைவறிக்கை வந்து அச்சிட்டு வெளியிடுவதில் ரொம்ப விகடன் வந்து முனைப்பு காட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணார். அப்போ யோசிப்பாரு, திராவிட இயக்கத்துக்கு எதிராகவோ இல்லை திமுக கட்சிக்கு எதிராகவோ யார் புதுசாக வந்தாலும் அவன் ப்ரொமோட் பண்ணுறதுல எந்தவித தயக்கமே இல்லாமல் அருமையாக செயல்பட்டு இருந்தாங்க. இன்னொருபடி வேலை போய் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சமீபத்தில் 25 லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் நஷ்டஈடு கொடுக்கணும். யாருக்கு? எம்பி டிஆர் பாலு அவர்களுக்கு ஜூனியர் விகடன் அந்த குழுமம் வந்து நஷ்டஈடு கொடுக்கணும். ஏன் அப்படின்னா டிஆர் பாலு அவர்கள் குறித்து ஃபேக் நியூஸ் போட்டதுக்காக. அதை அவர் வந்து ஜனநாயக ரீதியில சந்திச்சாரு. அதுல வெற்றியும் பெற்று 25 லட்சம் ரூபாய். ஆமா, நீங்க நினைச்ச மாதிரி அவர் வந்து உடனே அது மேல போர் தொடுத்து போய் ஏன் இப்படி பண்றீங்கன்னு அவர் சண்டை போடல, இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவர் சட்ட ரீதியா கோர்ட் மூலியமா போய் அந்த இதை வாங்கியிருக்கிறாங்க. நான் இன்னும் ஒருபடி மேல போய் இன்னும் சொல்றேன். நம்ம எம்பி இவர் புதுக்கோட்டை எம்எம் அப்துல்லா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. அது என்ன அப்படின்னா, இந்த சீமார் வந்து பழைய ஒரு ஓலா கேப் அவனோடது அந்த மோடி பத்தி ஒன்று சொல்லியிருப்பான். உலக வங்கியிலே 1,00,000 கோடி கடனை அடைத்து மேற்கொண்டு 1,00,000 கோடி கடனை போட்டார் அப்படிமான்ல. அது என்ன மாரியம்மன் இந்தியன் பேங்க் ஆனாது. இந்த மேட்ருக்கு சொல்றது, இந்த மேட்ருக்கு இல்ல, இந்த மேட்ரை கட்டுரையா வந்து விகடன் போட்டிருக்கு. இந்த மேட்டரை கட்டுரை விகடன் போட்டிருக்கு. என்னது, மோடி வந்து 1,00,000 கோடி கடன் அடைச்சு இவன் சொன்னதல்ல, மோடி இப்படி செஞ்சிருக்காருன்னே கட்டுரை போட்டிருக்கான் போல. அப்ப அந்த கட்டுரைக்கு மறுப்பு கட்டுரை போடுறாரு அப்துல்லான்னு. அந்த கட்டுரையை வந்து அந்த குழுமத்தினர் எடிட்டர் இருப்பாங்க இல்லையா, எடிட்டர் அந்த டீம் பார்த்துட்டு அதை சீஃப் எடிட்டர் சொல்லியிருக்காரு, அவர் பேர் அப்துல்லா, அதனால அவர் அப்படித்தான் பேசுவார், அதனால அதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னதாகவும் அந்த குழுவில் இருந்தவங்க அதை அப்துல்லா அண்ணன் சொன்னதாகவும் அவர் பதிவு பண்ணுறாரு. இவங்களுக்குலாம் கருத்து சுதந்திரம் போகலாம், தப்பு இல்லை. ஆனாலும் கூட நம்ம எந்த நிலைப்பாட்டில் நிற்கிறோம்னா அப்படி பண்ணக்கூடாது, அதனால ஜனநாயக ரீதியில் நம்ம அணுகுவோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இவர் எம்பி டிஆர் பாலு அவர்கள் வந்து ஜனநாயக ரீதியில் தான் அணுகுனாரு, அவருக்கு வந்து உரிய நீதி கிடைத்தது. இல்லை, இதே இந்த அறிக்கைன்னு சொன்னால் திருப்பி அடிப்பாங்க. அந்த ட்வீட்டில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் முடக்கிறது தப்பு, ஜனநாயக முறையில் தான் நீங்கள் பண்ணணும், முடிஞ்சால் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்டில் இருக்கேன். வெளுத்து போடுவேன். நான் என்ன சொல்றேன், உன வளர்த்து எடுத்தவன்பா, ஒரு பாஜக அப்படின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறிய. இதே ஆப்போசிட்ல பாரு, இதற்கு வந்து ஆதரவா சொல்றல யாரு, அப்துல்லா வந்து ட்வீட்டு போடுறாரு, இவர் முதல்வர் ட்வீட்டு போடுறாரு, துணை முதல்வர் ட்வீட்டு போடுறாரு, இவர் தலைவர் திருமா ட்வீட்டு போடுறாரு. இவங்க எல்லாம் பாரு, இவங்க எல்லாமே திராவிட இயக்கம் வேணும்னு பேசுறவங்க, திராவிட இயக்கத்துல பயணிக்கிறவங்க, கொள்கை வேணுங்கிறவங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா செயல்படுறது அந்த பத்திரிகைங்கிறது நம்ம எடுத்து வச்ச பாயிண்ட்ல இருந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுதான் ஆக்சுவல் மேட்ரு. இது யாரெல்லாம் எதிர்த்து பேசுறோம்னா அவங்க பூரா ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனா அண்ணன் வந்து அவங்கெல்லாம் அடிச்சு அமைச்சிருக்காங்க, இவங்க இப்படிதான் பண்றாங்கன்ட்டு. அண்ணன் வந்து இந்த ஒன்றிய அரசு நிலவுது உழவுது, என்னது என்ன நிலவுறது, என்ன உழவுகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி அதிமுக இந்த பிரச்சனையில் ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்கன்னு சொல்ல வந்துருக்கேன். இந்த மும்மொழி கொள்கைங்கிற மேட்டரில் இந்த பிரச்சனையில் அதிமுக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னவா என்னன்னா, திமுக அரசு வந்து ஏற்கனவே பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை ஆதரிச்சிருச்சு. அந்த பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்ங்கிற திட்டம் அது என்இபிக்கு கீழே வருது, அப்போ அவங்க என்இபியும் ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் எழுதிய ஒரு கடிதத்தை தூக்கி போட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது என்னங்கிறத கிளாரிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆக்சுவலாக அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, அது முழுக்க ஆங்கிலத்தில் இருக்குது, அதை படித்து கூட பார்க்காம நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து தெளிவாக என்ன இருக்குன்னா, ஆங்கிலத்தில் போட்டிருக்குங்கிற அப்புறம் படித்து பார்க்கலங்கிற என்னது அதிமுக எதிர்பார்க்குறாங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னு அது படிச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த புக் என்கிட்ட இப்ப இல்லை, அவ்வளோதான் அவரோட நிலைப்பாடு. ஆக்சுவலாக அதில் வந்து அந்த சிவதாஸ் மீனா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் கல்விக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை ஒதுக்காமல் வச்சுருக்கிறீங்க, அதுக்காக காரணமாக என்ன சொல்கிறீங்கன்னா, பிஎம்சி அந்த திட்டத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்குங்க, என்இபி ஏற்றுக்குங்க போடுறதெல்லாம் ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் பிஎம்ஸ்ரீ அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆலோசிக்கிறதுக்கு மாநில அளவில் ஒரு குழு ஒன்று போட்டிருக்கோம். அந்த குழு வந்து ஒரு பரிந்துரை கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு எம்ஓயு, அதாவது ஒரு உடன்படிக்கையை வந்து நம்ம சைன் பண்ணிக்கலாம்.
அது வரைக்கும் நான் நிதியை நிப்பாட்டி வைப்பேன்னு சொல்கிறது சரி கிடையாது. அதனால் நீங்கள் நிதியை ரிலீஸ் பண்ணிடுங்க, நாங்கள் எங்களுடைய குழுவோடைய பரிந்துரை வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டு என்னங்கிறத பண்ணிக்குவோம். ஏன்னா நிதி பகிர்வு அப்படிங்கிறது நம்மளுடைய உரிமை, நமக்கு வர வேண்டிய நிதியை தான் வேணும்னு நம்ம கேட்குறோம். அதை தான் தலைமை செயலாளர் கேட்டிருக்காரு. இது எப்போ போயிருக்கு அப்படின்னா போன வருஷம் மார்ச் மாதம் அந்த லெட்டரை எழுதியிருக்கிறார். ஓகேவா? இதில் எங்கேயாவது நாங்கள் பிஎம்சியில் சேர்ந்துக்கிறோம்னு இருக்கா? கிடையாது. இதில் எங்கேயாவது நாங்கள் வந்து NEP ஆதரிக்கிறோம்னு இருக்கா? ஒத்து போகிறோம்னு ஏதாவது எதுவும் கிடையாது. ஒரு குழு ஒன்று போட்டிருக்கோம், அந்த குழு பரிந்துரைக்கிறத பொறுத்து நாங்கள் அதுக்கப்புறம் நம்ம எப்படி MOI சைன் பண்ணுமோ அப்படி சைன் பண்ணிக்குவோம். அது NEP ஏற்றுக்கிட்டு சைன் பண்ணுறது அர்த்தம் கிடையாது. அது என்ன இருக்கிற விஷயத்த இது பண்ணி அது என்ன பண்றோமோ அதுக்கு அதை நம்ம நிதியை வாங்கிக்கணும். ஆமா. இப்போ என்ன அப்படின்னா 30/8/2024 அதாவது மார்ச் மாதம் சிவதாஸ் மீனா அவர்கள் கடிதம் எழுதுகிறாரு ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு. திரும்பியும் 30/8/2024 ஒன்றிய கல்வி அமைச்சர் அலுவலகத்திலிருந்து நமக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மறுப்பு கடிதம் வருது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க NEPயை ஏற்றுக்குங்க, PMC திட்டத்தை ஏற்றுக்குங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறப்ப நாங்கள் இது ரெண்டையும் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியே எழுதுறீங்க. அதனால் நீங்கள் இன்னுமுமே NEPயை ஏற்றுக்கல, அதனால் நாங்கள் நிதி தரமாட்டோம், நீங்கள் இப்படி ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறது எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு அவன் கண்டித்து லெட்டர் போடுறான். இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் அதிமுககாரங்க என்ன சொல்கிறாங்க, NEPயை ஆதரித்து விட்டது லெட்டர் மட்டும் தான் வந்திருக்கும், அதில் எழுதி இருக்குன்னு தெரியும். இதுலேருந்து என்ன தெரியுது? இல்லை, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவங்க இன்னும் இங்கிலீஷே முழுசாக படிக்கலன்னு தெரியுது. இங்கிலீஷே நீ இன்னும் முழுசாக படிக்கலையே, உனக்கு எதுக்கு 3வது லாங்குவேஜ் ஹிந்தி? அதிமுககாரங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீ இன்னும் இங்கிலீஷே முழுசாக படிக்கல, இதெல்லாம் செகண்ட் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வா, அப்புறம் உனக்கு 3வதா வேணுமா வேணும், அப்புறமே எங்கள் டாடி அடிக்காதீங்க ப்ளீஸ், DMK எங்கள் டாடி அடிக்காதீங்க அப்படின்னு அப்புறம் போய் காப்பாற்றலாம் பிஜேபியை. என்ன இதில் வந்து நம்ம வந்து நீச்சல் கற்றுக்க, அப்புறம் நீ ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க. இல்லை, இப்போ நம்ம வந்து அவருக்கு ஆங்கிலம் தெரியலங்கிறத குறைச்சிலாம் மதிப்பு இல்லை. நம்ம அதை சொல்லலை, கற்றுக்க வேண்டியது ஒரு அவசியமானது இல்லை. ஆமாம், அது அவங்களுடைய விருப்பமும் கூட, அவசியங்களை தாண்டி அவங்களோட விருப்பமும் கூட. நம்ம என்ன சொல்கிறோம்னா அது ஆங்கிலத்தில் இருக்குது, இன்னும் ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு வந்துட்டு அதில் இருக்கிறத பார்த்துட்டு ட்வீட் போட்டுருக்கணும். இல்லை, அது தெரிஞ்சவர் யார்ட்டையா கேட்டு இதில் அப்படி என்னப்பா எழுதியிருக்கு, நம்ம அண்ணன் போவார்ல சன்ஃபீஸ் வைக்க போய் சொல்லுவாப்புல, இல்லை அது மாதிரி யாராவது வந்தாங்கன்னா கேட்டு இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்றத படித்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, சரி ஏதோ அதிமுககாரங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு நாங்கள் ஏதோ அதிர்ச்சி அடைஞ்சிட்டு போயிருப்போம். ஆனால் அப்படி எதுவுமே நல்லா சரியா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுட்டு போயிருப்போம். அப்போ ஒரு ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிமிஷம் அந்த லெட்டரையாவது படித்து பார்த்துக்குங்க. இப்போ இந்த பிரச்சனை ஒரு சைடு போய்கிட்டு இருக்குது. இப்போ சீமான் போன்றவர்கள் ஒரு நரேஷன் எடுத்துடுவாங்க அதிமுக மாதிரியே. அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இல்லம் தேடி கல்விங்கிறதே அதை தேசிய கல்விக் கொள்கையில் தான் வருது, இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப அவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா? இவன் சொல்கிறான் பாருங்க, அதிமுககாரன் சொல்கிறான் பார்த்தீங்களா, அதே போல் PMCங்கிறது NEPயில் தானே இருக்குது. அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ இதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுவும் தானேப்பா அப்படின்ட்டு ஒரு இப்போ அதை இப்போ ஏற்றுக்கிட்டிங்கன்னா எதை இல்லம் தேடி கல்விங்கிற மாதிரி ஒன்று இருக்கான் NEPயில். அப்போ அதை ஏற்றுக்கிட்டனால திமுக NEP ஏற்றுக்குச்சான். இப்போ இதுக்கு தான் ஆன்லைனில் யாரோ ஒருத்தருக்கு போட்டுருந்தாங்க, சத்துணவு கொடுப்போங்கிறது கூட தான் NEPயில் சொல்லியிருக்காங்க. NEPயில் சொல்லிட்டாங்கன்னால நம்ம ஊரில் சத்துணவை கட் பண்ணிடலாமா? சீமான் சரியான பைத்தியமா இல்லை சரியாகாத பைத்தியம்? சரியாகாத பைத்தியம் இல்லை, சரியா ஆக்க முடியாத ஒரு பைத்தியம். அதுதான், அது சரியா ஆக்க முடியாத பைத்தியம். ஏன் இப்படி கண்ட மேலே உனக்கு தான் 70 இடத்துல சம்மன் கொடுத்துருக்காங்க, நீ அந்த வேலையை பார்க்க வேண்டியது தானே, போய் அந்த வேலையை மட்டும் நீ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நீ கருத்து சொல்லு, அதையும் நான் மதிக்க மாட்டேன், இருந்தாலும் போயிட்டு வா, ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. ஆனால் இப்போ பேசாத. இப்போ சத்துணவும் NEPயில் இருக்குது. அப்போ NEPயில் இருக்குங்கிறதால சத்துணவை கட் பண்ண முடியுமா? இல்லை இப்படி வச்சுக்கலாம், NEPயில் 50% நாங்கள் வந்து GER கிராஸ் என்டர்மெண்ட் ரேஷியோ, அதாவது உயர்கல்விக்கு போகிறதுக்கான விழுக்காடு 50ஆக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு. ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து 51 ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், NEPயில் சொல்லிட்டாங்கிறதுனால மூட்டு பிள்ளையெல்லாம் படிக்காத, GER நான் குறைக்க அப்படி சொல்ல முடியுமா? பைத்தியக்காரனாவே இவனை மாதிரி கண்ணை மூடிட்டு எது பண்ணாலும் திமுக அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்ம ஒன்றிய அரசை எதுக்கு எதிர்க்கிறோம், சாரி பிஜேபி எதுக்கு எதிர்க்கிறோம், அவன் என்ன பண்றான், அவன் என்ன மாதிரியானது கொண்டு வரான், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எதிர்க்க முடியும். அதுக்கு நம்ம எது கொண்டு வந்தாலும் பிஜேபி அப்படின்னு நம்ம போறோமா? அதுல என்ன நியாயம் இருக்கு, அதுல என்ன தவறுகள் இருக்குங்கிறத பார்த்துட்டு கொண்டு வரானா அது சரியா தவறா, அதுல என்ன நல்லது இருக்கு என்ன கெட்டது இருக்கு அப்படி ஆராய்ஞ்சுதான் இங்க இருக்கிறவங்க எதிர்க்கிறாங்க. சும்மா கண்ணை மூடிட்டு பிஜேபி எது சொன்னாலும் அப்பெல்லாம் நம்மளோட நிதி பங்கீடு, நம்மளோட நிதி பங்கீடு வந்து அவன் தான் கொடுக்கணும், ஒன்றிய கொடுக்கறதுனால எனக்கு வேணாம் அப்படின்னு ஒன்ன மாதிரி நான் நிக்க முடியுமா? நின்னோம்னா அது ஆகப்பெரிய தற்குறித்தனம். ஸோ இவ்வாறாக தான் பனையூர் பண்ணையார் அறிக்கை ட்வீட் போட்டிருக்கிறார். அதிமுக காரர்கள் இப்படியான ஒரு பொய் தவறி கூட இருந்தாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அது அறிக்கைன்னு.
சொல்ல முடியாதுடா. ஓ நம்பியா? அப்படி நம்பிதான் அவங்க போட்டிருக்காங்க. நீ நம்பனா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீ நம்பர் பேர் நடந்துக்க மாட்டேங்கிறியா? ஸோ இப்போ அதிமுக காரங்களோட பொய் பிரச்சாரம் நிகழ்ந்துட்டு இருக்கிறது. தொடர்ந்து நாளைக்கு திமுக வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராக இன்றைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து வேற என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். ஆமாண்ணே. இன்னொன்று அதில் வந்து இந்த கருத்து சுதந்திரம் போது இந்த மீடியாவை பற்றி பேசியிருக்கீங்க. நீங்கள் எப்போ மீடியாவை பார்க்க போகிறீங்க அப்படின்றதையும் சீக்கிரம் சொல்லிடுங்க.